வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் பயிற்சி 7.1ல் 10வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காமங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். வடதிசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது. சாலை சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறை வாகனமும் கிழக்கே 0.8 கிலோமீட்டர் தொலைவில் மகிழுந்தும் உள்ள பொழுது மின்காந்த அலை கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கிறது என தீர்மானிக்கின்றனர். காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில் மகிழுந்தின் வேகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கு மேற்கு குறிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இதில் ஜீப் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? 0.6லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இது ஜீப்பு வர பாதை, இது மகிழுந்து போகிற பாதை. ஜீப்பு வர பாதை நம்ம இது எல்லாத்துக்கும் நம்ம கிழக்கு மேற்கு குறிச்சுக்குவோம். கிழக்கு ஈஸ்ட்டு, தெற்கு நார்த்து, மேற்கு வெஸ்ட்டு, சவுத்து. ஓகே, இது ஜேன்னு வச்சுக்குவோம். காவல்துறை வாகனம். மகிழுந்தை நம்ம சின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? செங்கோண மதிப்பை சந்திக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது இங்கேருந்து 90 டிகிரியில் நம்ம போட்டுக்குவோம். இப்போ 20 கிலோமீட்டர் வேகத்தில் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மின்காந்த அலை மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க 20 கிலோமீட்டர்னு. இது ஜீப்பை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். மகிழுந்து தூரத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஜீப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? காவல்துறை வாகனம் ஒய் = 0.6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸுங்கிறது மகிழுந்து எவ்வளோ சொல்கிறாங்க? கார் எவ்வளவு? 0.8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஷினில் கொடுத்துருக்கதை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலை. கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே 20 கிலோமீட்டர் வீதத்தில் செல்லுதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு ரெண்டுக்கு இடையில் உள்ளது. அதை ds/dt = 20 km/h அப்படின்னு போட்டுக்கலாம். மணிக்கு 20 km/h போயிட்டுருக்கு. அதே இதில் பாருங்கள், இங்கே 0 இருக்குமா? 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு மேலே போயிட்டே இருக்கும். இது ப்ளஸ் வேல்யூ. அதே கீழே வந்தோம்னா மைனஸ் வேல்யூ. அப்போ இங்கே இருக்கிறது 60 கிலோமீட்டர். அப்போ இந்த வேகனம் இப்படியே நேராக வந்துச்சுன்னா 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் நேராக போயிடும். அப்போ dy/dt = -60 km/h. ஓகேவா? இதுதான் அது. இப்போ நம்ம இதில் பித்தாகரஸ் தேற்றம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சுக்கிட்டு பித்தாகரஸ் தேற்றம் என்னென்னா a² + b² = c². அதே தான் இங்கே x² + y² + s² அப்படின்னு வரும். =s². இப்போ எதுக்கு நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பார்க்குறோம்னா JOC. இதுக்கு மூணுத்துக்கும் நம்ம பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ண போகிறோம். இதில் x² + y² = s². x² + y² = s². x² + y² = s². x என்னதுன்னா 0.8². y என்னது 0.6² = s². 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64. 0.64. 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36 = s². இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 0.64 0.36 இது ஆட் பண்ணோன்னா 0 மேலே 1 0 இதுக்கும் மேலே 1 1.00 வந்துடும். இந்த 0 வேண்டாம், 0 எழுத தேவையில்லை. அப்போ இது இருக்கிறது என்னது 1. அப்போ 1 = s². எஸ்ஸோட வேல்யூ என்னது
1. எஸ்ஸோட வேல்யூ 1. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். நம்ம இந்த பிதாகரஸ் தேற்றம் 1ன்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து வகைப்படுத்த போகிறோம். டிஃப்ரென்ஷியல் 1 வந்து வகைப்படுத்தினோம்னா எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினோம்னா 2s ஈக்குவல் டு ds/dt. அதேமாதிரி எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா 2x dx/dt ப்ளஸ் ஒய்யை பண்ணோம்னா 2y dy/dt. இப்போ 2 காமனாக வெளில எடுத்துகிறோம். இதில் 2s ds/dt ஈக்குவல் டு இதில் 2 காமனாக எடுத்துருவோம். x dx/dt ப்ளஸ்ஸு y dy/dt. ஓகே, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறதுக்கு நம்ம வேல்யூ உள்ளதெல்லாம் அடுத்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். எஸ்ஸுக்கு 1ன்னு கண்டுபிடிச்சோம். ds/dt வந்து 20 ஈக்குவல் டு எக்ஸு 0.8 dy/dt தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். dx/dt தான் கண்டுபிடிக்கணும். 0.6 dy/dt வந்து -60. 20 0.8 dx/dt ப்ளஸ்ஸு ரெண்டுத்தையும் நம்ம வந்து பெருக்கணும்னா -36 கிடைக்கும். இந்த -36 வந்து இங்கிட்ட வரும்போது என்னன்னா ப்ளஸில் வந்துடும். அப்போ 20 + 36 ஈக்குவல் டு 0.8 dx/dt ஈக்குவல் டு இரண்டையும் ஆட் பண்ணோம்னா 56. இந்த 8 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். 56 டிவைடட் பை 0.8 ஈக்குவல் டு 2x/dt. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இதோட மல்டிபிள் பண்ணணும். 10 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ 560 டிவைட் பை 8 ஈக்குவல் டு dx/dt. இப்போ 8ஆல் அடித்தோம்னா 7 8 56. 0 அப்படியே போட்டுற வேண்டியதான். இப்போ dx/dt ஈக்குவல் டு 70. ஓகேவா, dx/dt வந்து 70. dx/dt ஈக்குவல் டு 70 km/h. காரோட வேகம் 70 km/h இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.